श्रीशैले सदापात्रं दीभक्त्यादिगुणार्णवमितीन्द्रप्रणमं वन्दे रमजवान्द्रमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजैर्मरुक्मव्यामोहतकस्तदिराणित्रिणेमेन स्मत्कुरोर्भगवतोऽस्य दये सिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेने मदन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वखलाप्रमम् श्रीमत्तदङ्करिखलं प्रणामि मूर्तनः भूतं सरस्वतीदासकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गैरणवरहालयन्द्रं श्रीमत्पराङ्गणसम्प्रणोद्भिनिद्यं गुरुमहमणदीद्य प्राहवेदानशेषान् नरपति परिक्लप्तं शुल्कमदात् कामः सुस्वरवन्द्यं रङ्गनादस्य षष्ठाविष्णुसिद्धं नमामि मिन्नार्दरमदिल சோழ்வில்லிபுத்தோர் சொன்னார் கமலம் சூடினோம் முன்னால் கழியறுத்தான் என்றறுத்தோம் கீழ்மையில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பற்றபிரான் வந்தான் அன்று வேண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விருந்து கழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று அல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்டதின் தோல் மணிவண்ணா உன் செவ்விடு செவ்வெதிருக்காப்படியோ மோனோடும் நின்னோடும் பெருவென்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் உளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் ஆழியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஸ்டார்ட் பண்ணலாம். குருவந்தனம் ஸ்லைட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்லைட்ஸ் போட்டிருக்க அழகா ஸ்லைட்ஸில் ஸ்லோவாக என் கூட படிச்சுட்டே வாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतां प्रदवर्शिनीं बहवतीमष्टादशाध्यायिनीम् अम्बद्वामनुसन्धादामि भगवद्गीते भवेद्देशिनीं वसुदेवसुदं देवं कंससानूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. मूकं करोति वाचालं पंगुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं. नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्क्रिये. कस्तूरितिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभं नासक्रे वरमौक्तिकं करतले वेणुकरे कङ्कणं सर्वाङ्गे हरिचन्दनं सुललितं कण्डसमुक्तावलि गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालसूटामणिं. शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं. लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं. मेघश्यामं पीतकौशेयवासं श्रीवत्साङ्गं कौस्तुभोद्भासिताङ्कं पुण्योपेतं पुण्डरीकायताक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथं. नमः समस्तभूतानाम् आदिभूताय भूकृते अनेकरूपरूपाय विष्णवे प्रभविष्णवे. ससङ्गचक्रं सकिरीटकुण्डलं सपीकवस्त्रं सरसीरुकेक्षणं सहारवक्षस्थलशोभिकौस्तुभं नमामि विष्णुं शिरसा सदुर्भुजम्. छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीननम्बुदश्याममायकाक्षमलङ्कृतं चन्द्राननं चतुर्भागं श्रीवत्साङ्कितवक्षसं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं
கிருஷ்ணமாஸ்ரயே அர்ஜுனுடைய ஹரி ஓம். அந்த குழப்பத்துக்கான பதிலையும் கிருஷ்ணர் அடக்கமாக கூறி அதற்கப்புறம் மறுபடியும் அர்ஜுனன் என்னால் இந்த போருக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணன் பேச ஆரம்பிச்சார். ஸ்ரீ பகவான் என்ன பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்டிதனை போல பேசுகின்றாய், ஆனால் ஒன்றை புரிந்து கொள், பண்டிதர்கள் உயிர் போனவர்களுக்காகவும் அல்லது உயிர் வாழ்கின்றவர்களுக்காக கவலைப்படுவது வருந்துவதில்லை என்றார். ஏனென்றால் இந்த உலகில் உயிர் என்பது ஒரு நிலையான வஸ்து இல்லை. நாம் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகில் பயணிக்க வந்திருக்கிறோம் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொண்டோம் என்றால், இந்த உயிர் இருக்கும் நிலை என்பது நிலையில்லாதது அப்படின்னு நன்றாக புரிந்து கொண்டோம் என்றால், ஒருவனுக்கு கர்மா இருக்கும் வரைதான் இந்த உலகில் அவன் பிறக்க முடியும். அவனுடைய கர்மா முழுவதுமாக முடிந்து விட்டால் அவனால் இந்த பிறப்பு எடுக்க முடியாது என்பதை அவன் தெரிந்து கொண்டானால், நாம் இந்த பிறப்பின் ரகசியத்தை தெரிந்து கொண்டவர்களாக ஆகின்றோம். இந்த பூமியில் நாம் பிறந்திருக்கின்றோம் அப்படி என்றாலே நமக்கு கர்ம வாசனைகள் இருக்கிறது என்று அர்த்தம். பிறந்திருக்கிறோம் என்றால் நாம் முற்பிறவியில் நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை நழுவ விட்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ரிவிஷன்ல சொல்றேன், கேட்டீங்க. The mere existence of our presence now is a symbol of our existence before and our inability to attain the lotus feet of the Lord in our earlier births. என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுது நாம் ஒரு மனித சரீரத்தை எடுத்திருக்கிறோம். இப்போதைக்கு நாம் ஒரு மனித சரீரத்தை எடுத்திருக்கின்றோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் முற்பிறவியில் இருக்கும் பொழுது அந்த பிறவியில் நாம் நமது இலக்கை அடையவில்லை என்று அர்த்தம். ஓகே, என்னது? முற்பிறவியில் நாம் நமது இலக்கை அடையவில்லை என்று அர்த்தம். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். முற்பிறவியில் என்ன நம்ம இலக்கை அடையல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு முற்பிறவியிலும் ஓகே மனித பிறவியும் கிடைத்திருக்கலாம். ஓகே, ஆணாக இருந்திருக்கலாம், பெண்ணாக இருந்திருக்கலாம். அப்படி இருந்தும் மறுபடியும் ஒரு மனித பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னன்னா போன மனித பிறவியில் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அப்ப மறுபடியும் ஒரு பிறப்பு எடுத்திருக்கோமே, இப்பயாவது அந்த பிறப்பை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு தான் கீதையை படிக்கணும் அப்படின்றது. சோ பண்டிதர்கள் எப்படி நம் வாழ்க்கையை பார்க்கின்றார்கள் என்றால், இந்த உயிர் என்பது நிலையில்லாதது. அந்த ஒரு உயிரை நம்ம இந்த உலகத்தில் வர வைக்கிறதும் முடியாது. அதே மாதிரி பகவானுடைய அனுமதி இல்லாமல் இந்த உயிர் என்பது உடலை விட்டு பிரிவதும் இல்லை. ஜனத்தொகை மில்லியன்ஸா இருக்குது அப்படின்றாங்க, கோடி கோடியா இருக்குதுன்றாங்க. ஆனா அந்த குழந்தை வரத்தை தேடி இயங்குறவங்க லட்சமா இருக்கிறாங்க. அது குழந்தை எங்க பிறகுதோ அந்த இடத்துல பிறந்துனே தான் இருக்குது. எங்க பிறகுது, எங்கெங்க கர்மாதீனமா அந்த குழந்தை எங்க பிறக்கணுமோ அதெல்லாம் அங்கங்க பிறந்துன்னு தான் இருக்குது. எங்க பிறக்கலையோ அங்க பிறக்கவே பிறக்காது. அதே மாதிரி உயிர் வாழ்தான் பாத்தீங்கன்னா, நிறைய ரிஸ்கி பிளேஸ்ல மிகவும் சேலஞ்சிங்கான ஒரு என்வாயர்மெண்ட்லாம் மனிதர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நல்ல சுகமான நாட்டிலையும் மனிதர்கள் நிறைய பேர் மேல போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னு இதை பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பண்டிதர்கள் இறப்பிற்கோ பிறப்பிற்கோ கவலைப்படுவதே இல்லை. ஏனென்றால் இந்த பிறப்பு இறப்பும் என்பது இயற்கையானது, முடிவானது, மாற்றமில்லாதது. இந்த உலகில் கடவுளே பிறந்தாலும் அவருக்கும் அந்த கதிதான். பகவான் விஷ்ணு எத்தனை அவதாரம் எடுக்கிறார். உள்ள வர்றதுக்கு ஒரு பாதைன்னா எக்ஸிட் ஒரு பாதை, அவரும் இந்த பாதையில தான் நிறுத்தி போறாங்க. ஓகே, எல்லாருக்குமே அதான் அப்படின்னும் பொழுது இது then you have to understand இந்த கான்செப்ட் நல்லா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட் நம்ம தெளிவா புரிஞ்சாதான் நம்மளுக்கு ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நமக்கு இந்த பிறவி என்பது நிலை இல்லாதது. ஓகே, அப்போ ஆழ்வார் பாடும்போது சொல்றார், இனி பிறவி யான் வேண்டேன் அப்படின்றார். ஓகே, ஏன் பிறவி ஏன் வேணான்ற நீ அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் வருது. ஓகே, அதாவது இந்த பாசுரம் எனக்கு டக்குன்னு மனசுல வர மாட்டுது. 100 ஆண்டுகள் ஒரு 100 ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது என்றால் அதுல 1/3 தூங்கியே போதான். 8 மணி நேரம் இல்லையா? 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூங்குறோம் இல்லையா? மினிமம் 8 மணி. சில பேர் 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்குறோம்னா இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் 50% ஆஃப் லைஃப் இஸ் ஸ்பெண்ட் ஆன் ஸ்லீப்பிங், நோ ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அசியூம் தட் 8 hours அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துல ஒரு 30 வருஷம் 35 வருஷம் தூங்கியே போயிடுது. இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும், 35 இயர்ஸா? நான் 100 வருஷம் இருந்தீங்கன்னா 35 இயர்ஸ் தூங்கியிருப்பீங்க. ஓகே, 60 வயசு இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம 20 வருஷம் தூங்கி போயிருப்போம். அசியூமிங் 8 hours. ஓகே, அதுல பேதை பாலகனாய் ஒரு 15 வருஷம் தள்ளுறார். என்னன்னே தெரியாது, அம்மா போடுற ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு, அம்மா கொடுக்குற சாப்பாட்டை போட்டுக்கின்னு. ஓகே, எங்கள் அப்பா எனக்கு அந்த காலத்தில் யூனிஃபார்ம் பேண்ட் வாங்கி கொடுப்பார். யூனிஃபார்ம்ஸ் கால் சட்டை தைப்பாங்க. எனக்கு சின்னதாக தைக்கணும்னு ஆசையாக இருக்கும் மற்ற பசங்களை மாதிரி. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா முட்டிக்கு கீழே இறக்கி தைப்பார். பசங்கள்லாம் பயங்கரமாக கலாட்டா பண்ணும். அது வேறு பெரிய பெரிய பாக்கெட் வச்சு நல்லா முட்டிக்கு, ஏன்னா வளர்ந்துருவேன் 3 வருஷம் 4 வருஷம் இந்த கால் சட்டை வரணும். நல்லா அந்த டைலர்கிட்ட கூட்டு போய் இறக்கி அவன் சொல்லுவான், அப்படி இறக்கிறதுக்கு நான் வேணா இங்கே நிறுத்துவேன், நான் தொடையில் இங்கே வச்சு இங்கே இதோட நிறுத்துங்க கால் சட்டை அப்படின்னு. எங்கள் அப்பா அப்படியே அந்த டேப்பை பிடிச்சி சல்லுன்னு முட்டிக்கு கீழே இறக்கி இது வரைக்கும் வையின்னுவார். அது பேண்ட்டாகவும் இருக்காது, கால் சட்டையாகவும் இருக்காது. ஓகே, நடுமுத்தில் அது இப்போ சொல்கிறாங்க இல்லையா 3/4, அந்த 3/4 மாதிரி அந்த காலத்துலேயே எங்களுக்கு 3/4 மாட்டி விட்டுறாரு. வளர வளர அது எங்கே நான் வளர்ந்தோம் நாங்கள், கால் சட்டை தான் வளர்ந்தது. ஸோ அப்பா கொடுக்குறத போட்டுக்கின்னு, அப்பா தைக்கிற சட்டையை மாட்டிக்கின்னு, அம்மா வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு, அவங்க சமைக்கிறத சாப்பிட்டுக்கின்னு நமக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் ஒரு 15 வருஷம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் அடலசன்ஸில் நீ சண்டை கண்டெல்லாம் போட்டு போ அப்படி இப்படின்னு தெளிஞ்சு கொஞ்சம் வாழ்க்கை ஓஹோ அப்படின்னு நம்மளுக்கு புரியும் போது 20 வயசு 22 வயசு ஆகிடும். விடாது போராட்டம். அப்போ என்னாச்சு, அதில் 15 வருஷம் வேஸ்ட்டு தானே. என்ன சாதிச்சோம் 15 வயசுக்குள்ளே? என்னத்தை பெருசாக சாதிக்கிறதுக்கு போச்சு. ஸோ 30-45 வருஷம் வச்சா கான். அதுக்கப்புறம் போயிடுச்சு. ஓகே, ஸோ அதற்கப்புறம் சொல்றாரு பிணி மூப்பு முதுமை, அதுக்குன்னு ஒரு பீரியட் ஒதுக்கி வச்சிருக்காரு. அதை முடிச்சாலும் நம்மள எவ்வளோ முடியும் அவ்வளோ குறைச்சிக்கணும். நல்லா ஹெல்த்தியாக வாழ்ந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக பண்ணி. ஓகே, அதில் போகுது கொஞ்சம் காலம். ஓகே, இது நடுமத்தில் ப்ரொடெக்டிவாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆண்டு காலம், ஒரு 20 ஆண்டு காலம் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபேமிலி. ஓகே, நமக்கு கூட வந்திருந்த ஒரு கைப்பிடித்த பெண்ணையோ இல்லை கைப்பிடித்த கணவனையோ ஒழுங்காக பார்த்துக்கணுமே. கணவனை கைப்பிடிச்சிருந்தீங்கன்னா கணவனுக்கு டிஃபன் ஆக்குறதுலேருந்து அவரை போஷிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் குழந்தைய போஷிக்கிறதுக்கு, கணவனாக இருந்தால் ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா வி ஹாவ் டு ஸ்பெண்ட். இப்படி இவ்வளோ டைம் போச்சுன்னா அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணுறதில்ல. ஸ்டேட்டஸ் கோ, இந்த ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கோ பர்த், ஸ்டேட்டஸ் கோ லைஃப் அண்ட் ஸ்டேட்டஸ் கோ டெத். ஓகே, இதுதான் பிரபுபாதா சொல்லும்போது சொல்கிறார், ரட் ரேஸ்
யூ ஆர் ரன்னிங் அ ரேட் ரேஸ். ரேஸ் 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 காலைல எழுந்திரிக்கிறது ரேஸ், அலாரம் வச்சு தான் எழுந்திரிக்கும், அங்கே ஒரு ரேஸ். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு குளிக்கிற இடத்துல ஒரு ரேஸ். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுல ரேஸ். சாயங்காலம் வீட்டுக்கு போகிறதுல ஒரு வேகமான ரேஸ். ரேஸோ ரேஸ். ஓகே, பஸ்ஸை பிடிக்கணும், ஆட்டோவை பிடிக்கணும், ஊருக்கு போகணும், ரேஸ் 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 ரேஸ்னு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், ரேஸ். கல்யாணம் இந்த வருஷம் பண்ணிடணும், இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு ரேஸ். ஓகே, அப்புறம் எல்லாம் முடிஞ்சு எப்பான்னு ஓயும் பொழுது ரேஸ் முடிஞ்சிடும். ஸோ இப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிதர்கள் இந்த வாழ்க்கைக்காக கலங்குவதே இல்லை. ஏன்னா அவர்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கா, அனைத்தும் அறிந்த அந்த ஞானிகள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் அப்போ வேண்டான்றாரு. எனக்கு இந்த பிரிவை வேண்டான், அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், பிரயோஜனம் இல்லாத இந்த பிரிவு அப்படின்ற மாதிரி அடிக்கிறார் அவர். அதில் இதில் மாதிரி ரியலைஸ் பண்ணணும், ரொம்ப லிமிட்டடாக இருக்க டைம், அந்த டைமுக்குள்ளார நம்ம வந்த காரியத்தை சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்றாரு. அதுதான் கிருஷ்ணன் இங்க எடுத்து சொல்றாரு. பிறவிக்கு பின் இது வந்து பிறந்தைய அவங்க பிறப்பு வீணாயிடும், இவங்க பிறப்பு வீணாயிடும், குலம் வீணாயிடும், அது வீணாயிடும், பயங்கரமா கவலைப்படுத்தல, யாருமே வருத்தப்படுறதில்ல அப்படின்றாரு. அடுத்தவங்க சொல்றார், ஓகே, அர்ஜுனன் சொல்றார் நெக்ஸ்ட் லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து வந்து இப்ப இல்லைன்னு சொல்லி, அதாவது உலகத்தில் நாம் இல்லை என்று முதல் ஸ்லோகத்தில் எப்படி சொன்னார் பார்த்தீங்கன்னா, நாம் இல்லை, அதாவது இப்போ நாம் we are not permanent, நம்ம நித்தியம் கிடையாது, இந்த பிறவியே நமக்கு முக்கியம் கிடையாது, இறப்பவர்களுக்கோ வருத்தப்படல சொல்லிட்டு அதுக்கு ரீசன் சொல்றார். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லுவார்னா, there is not a time that we have present, ஓகே, அதாவது நாம் இல்லாத காலம் என்று ஒன்று இல்லவே இல்லை. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், நித்தியமாக இருந்திருக்கோம்னு அர்த்தம். நித்தியமாக இருந்திருக்கிறோன்னா அப்படின்னா எஸ், யூ ஆர் ஆல்வேஸ் பிரசன்ட். என்ன, இந்த சட்டையில் இல்லை, வேற சட்டை, வெவ்வேறு சட்டையில் பிறந்திருக்கோம். ஸோ முடிஞ்சுதா? அப்படி வெவ்வேறு சட்டையில் நாம் இப்படி இருக்குன்றதுனால, ஓகே, அதை பற்றி கவலைப்படுறதுல என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே நம்ம இருக்கிறோம் அப்படின் போது உனக்கு என்ன பிரச்சனை? we are always there. keep on வேஷம் மாற்றிட்டே இருக்கோம். இப்போ எங்கள் ஆனுவல் டேலாம் நடக்கும், ஒரு குழந்தை 4 வேஷம் 3 வேஷம் கூட சம்டைம்ஸ் போடும். ஓகே, அந்த சீன் முடிச்சுட்டு வரும், உடனே டீச்சர்லாம் ரெடியாக இருப்பாங்க, டக்குன்னு அதனுடைய காஸ்டியூமை மாற்றி அதோட டயலாக் சொல்லி உடனே அடுத்த சீன் உள்ள தள்ளி விடுவாங்க. அப்புறம் அது போயிட்டு சுற்றி வர்றதுக்குள்ள அடுத்த சீனுக்கு ரெடியாக இருக்கணும் அது. ஸோ அந்த மாதிரி வேஷம் மாற்றி வேஷம் போட்டுட்டு இருக்கோம். இப்படி அதுவும் இல்லாமல் இன்னொரு திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரீரத்துக்கு முன்பு சொன்னது போல இளமை, அதாவது பாலகன், அப்புறம் இளமை காலம், அதுக்கப்புறம் என்ன முதுமை காலம்னு மாறி 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 இந்த உடல் வந்து நொந்து போகின்றது அப்படின்றாரு. இப்படி சொன்ன அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சுகத்துக்கங்களை நாம் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். பொறுத்துக்கொள் அப்படின்றார். இது சுகமாகவும் இருப்பது சுகம் இல்லை. ஓகே, அதே மாதிரி சோகமாக இருப்பதும் எப்பொழுதும் சோகமாக இருப்பதில்லை. அதுவும் தோன்றி மறைபவையே, அதனால் நீ அதனைத்தையும் பொறுத்துக்கொள் அப்படின்றார். ஏனென்றால் அந்த சுகதுக்கங்களை சமமாக ஏற்கின்ற தீரன் அப்படின்றார். தீரன்னா ஒரு பெரிய வீரன், அதாவது மனப்பான்மை மன உறுதி கொண்டவன் தான் அந்த தீரன் அப்படின்னு சொல்றான். இந்த தீரன் தான் அந்த மனிதன். புலன்களை மற்றும் போக விஷயங்களை சேர்க்கை வைப்பதில்லையோ அவன் எப்படிப்பட்டவன்? தீரன்னா சுகமும் துக்கமும் இந்த உலகத்தில் மாறி மாறி நமக்கு வரும்போது அவற்றை யார் பொறுத்து கொண்டு அவற்றை அமைதியாக ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்கின்றானோ அவனே தீரன் அப்படின்றார். அப்படின்னும் பொழுது நத்திங் இஸ் பெர்மனன்ட், எவ்ரிதிங் கம்ஸ் அண்ட் எவ்ரிதிங் கோஸ் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போக விஷயங்களில் அவன் ஈடுபடுவதே இல்லை. அவன் போகத்தில் ஈடுபட்டாலும் அவனுக்கு என்ன ஐடியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போகமானது எத்தனை நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு தெரியாது, அதனால அதுல ரொம்ப அவன் துய்ப்பதும் கிடையாது. அதே மாதிரி துன்பம் வரும்போது அவன் துவண்டு போவதே இல்லை. சரி, ஓகே, பகவான் நம்மை திறமையாக்குவதற்காக நம் நேரத்தை மிகவும் பயன்படுத்துவதற்காக ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு உற்சாகம் பிறந்து அந்த உற்சாகத்திலிருந்து அந்த கடமைகள் எல்லாம் திறமையா செஞ்சு அந்த காரியத்தை முடிப்பாங்க. சில சமயங்களை பார்த்தீங்கன்னா 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. எப்படின்னா, சில சமயங்களை பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களா இருக்குவாங்க, ஆனா அந்த பிள்ளைங்களோட தோல் மலையில வந்து திடீர்னு ஒரு ஃபேமிலியோட சும விழுந்துரும். ஒரு 15 வயசு 16 வயசு பையனா இருக்கும், 3 தங்கம் 4 தங்கம் இருக்கும். அப்பா திடீர்னு காலமாயிடுவாங்க.
அந்த அந்த 15-16 வயசு எனக்கு அம்மா அந்த 16 வயசு பையனை தான் வந்து தந்தையா பார்க்குற காலம் வரும். அந்த பையன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப சிரமப்பட்டு என்னென்னமோ வேலை பண்ணி எப்படியோ பண்ணி பார்த்தீங்கன்னா 3 தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன் சார் நான் அப்படி சொல்லும். சந்தோஷமா இருக்கணும் நான். ஆனால் அந்த வாழ்க்கையை பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க, ஆனால் கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஆனால் ஒரு யுக்தியோட போராடி இருப்பாங்க, ஜெயிச்சும் இருப்பாங்க. இது ரொம்ப டிஃபிகல்ட்டான இதெல்லாம் இருக்கும் சம்டைம்ஸ். அப்போ அந்த போராட்டமா வரும் பொழுது அதில் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த வாழ்க்கையானது மிகவும் அதற்கப்புறம் அவர்களுக்கு கிடைக்கிற பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை ஒன்று, அவர்களுக்கு நிதானமான வாழ்க்கையா ஒன்று அமையும். அப்படி எல்லா ரெஸ்பெக்ட்ல நம்ம லைஃப் வந்து அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணும்போது நமக்கு சிரமமாக வருகின்றதா, என்ன பண்ணோம், நாம் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கைய அதிவேகமாக அப்ரோச் பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சுறுசுறுப்பாக முனைந்து பல வேலைகளை ஒன்றாக செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அர்த்தம். புதியாக திறமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அர்த்தம். This is important because any challenge that comes in our life changes the dimensions of our life, and it actually makes us to explore different dimensions and makes us resilient and robust. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it actually makes us very efficient ன்னு அர்த்தம். It makes us very efficient. இப்படிதான் அப்ப தோண்டு போய் உட்காந்துட்டு வச்சுங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே தோண்டு போய் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். we can keep on. ஆனால் சுறுசுறுப்பாக அதை எடுத்துக்கொண்டு அதற்காக நமது நேரத்தையும் நமது புத்தியையும் பயன்படுத்திக் கொண்டோம் என்றால் கதவுகள் ஒன்றொன்றாக திறக்கின்றன. இப்ப இதான் அப்போ இந்த சுகதுக்கங்களை பொறுத்து கொள்வதும், அதுக்கப்புறம் என்ன, இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் இந்த சுகத்தின் சேர்க்கை போகம் வரும்போது மிகவும் சந்தோஷப்படாமலும், அதே மாதிரி துன்பம் வரும்போது துவண்டு போகாமலும் இருப்பதும் மிகவும் முக்கியமாக ஒரு வாழ்க்கையாக மாறுகின்றது. இப்போ அடுத்தது சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஸ்லோகம், நம்மளுடைய ஸ்லோகம், அதாவது 16வது ஸ்லோகம். I'm going to start 16 slokam today. Okay, ஆரம்பிக்கலாமா? असदः विद्यते भाव न अभाव विद्यते सत उभयोर अपि दृष्ट अंत धू अनयो तत्व दर्शिभिः न असद विद्यो भाव न अभाव न सधो विद्यते भाव नाभावो विद्युतो सदः उभयोरभिदृष्टोऽन्तस्धवनयोश्च तत्त्वातर्सिभिः. அற்புதமான ஸ்லோகம். இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபிலாசபி. உங்களுக்கு ஒரு ஃபிலாசபி கிளாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் நான் இப்போ. ஓகே, இதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பர் ஃபிலாசபியா இருக்கும். அதாவது அசதஹ இல்லாததற்கு, அதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அது அசதஹ எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் லைன், இல்லாததற்கு. அடுத்தது என்ன, பாவஹ இருப்பது, ந வித்யதே இல்லை. ஓகே, இல்லாததுக்கு இருப்பது என்பதே இல்லை. ஒரு பொருள் இல்லைன்னா அதுக்கு இருக்குன்ற ஸ்டேட் கிடையாது. கரெக்டா? ஓகே, அடுத்தது மேலும் உண்மையாக உண்மையாக இருப்பதற்கு இல்லாமை என்பதும் இல்லை. ஓகே,
இது என்ன சொன்னதே திருப்பி சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அதுக்கு இருப்பது என்பது இல்லை. ஒரு பொருள் இருக்கின்றது என்றால் அதற்கு இல்லாமல் இருப்பது இல்லை. ஓகே, இந்த தத்துவம் தத்துவ ஞானிகளால் கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்றார். ஓகே, என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லாததுக்கு இருப்பது என்பது இல்லை, மேலும் இல்லாததற்கு இருப்பது என்பதில்லை, மேலும் உண்மையாக இருப்பதற்கு இல்லாமை என்பதும் இல்லை. இந்த இரண்டின் தத்துவமும் தத்துவ ஞானிகளால் கண்டறியப்பட்டது. ஓகேவா? அதாவது இந்த மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உடல், புலன் நுகர்ச்சி பொருட்கள் மற்றும் ஜட பொருட்கள் அனைத்தும் அசத்துன்னு சொல்லப்படுவோம். இதற்கு இருப்பு என்பதே இல்லை அப்படின்றாங்க. அவை எப்பொழுது இருப்பதாக தோன்றுவதோ அதற்கு முன்பும் அவை இருந்ததில்லை, பின்பும் இருக்க போவதில்லை. ஓகே, இருப்பதாக தோன்றும் பொழுதும் அவை உண்மையில் இல்லை. ஆனால் அதையால் பீஷ்மர் முதலிய உறவினர்கள் உடல் கணக்கான ஜடவஸ்துக்கள் அழிந்துவிடும் என்று நீ வருந்திருக்க, அது உசிதம் அன்று. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், இதுக்கு சயின்டிஃபிக்கா ஒரு டெஃபினேஷன் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு சயின்டிஃபிக் ஆர்டிக்கல் படிக்கும்பொழுது, யூ ஆர் நாட் த சேம் பர்சன் ஆஸ் யூ ஆர் எஸ்டர்டே அப்படின்வாங்க. நேற்று இருந்த மனிதர் இன்று இல்லை அப்படிவாங்க. இது we are not talking about mind. ஆமாம் சார், நேற்று வரைக்கும் நான் நல்லவனாக இருந்தேன், இன்னைக்கு ரொம்ப நல்லவனாக மாறிட்டேன். ஓகே, நேற்று வரைக்கும் நான் கெட்டவனாக இருந்தேன், இன்னைக்கு நல்லவனாக மாறிட்டேன் அப்படின்னு மனசு பிரகாரம் சொல்றது இல்லை. உடல் ரீதியாகவே இந்த கணக்கு என்பது மாறிடுது அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு சுமார் எத்தனையோ லட்சம் உடல் செல்கள் உடம்பிலிருந்து உறிந்து கொண்டே இருக்கின்றன. நம்ம தோல்ல இருந்து அவ்வளோ தோல் விழுறதான், டெய்லி தோல்ல இருந்து தோல் மாத்திரமே, தோலுடைய குப்பையே வீட்டில் அவ்வளோ குப்பை வருது அப்படின்றாங்க. ரோமங்கள் உறிந்து கொண்டே இருக்கின்றன. வயிற்றுல குடல்ல இருக்குன்றது, நம்ம குடல்ல இருக்கிற அந்த லேயர் ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கான். நேற்று இருந்த மூக்கு இன்னைக்கு இல்லை. ஓகே, முந்தானேத்து இருந்த மூக்கு நேற்று கிடையாது. ஸோ இந்த மாதிரி சரீரம் என்பது நிலையானதே இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இது சயின்ஸும் கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கு. நேற்று இருந்த வெயிட் இன்னைக்கு இல்லை சார். ஆமாம் சார், நான் கொஞ்ச நாள் முன்ன ஒரு 40 கிலோ தான் இருந்தேன், இன்னைக்கு எப்படி தெரியல, ஒரு 2-3 வருஷத்துல 80 கிலோ ஆயிட்டேன். இன்னொருத்தர் சொன்னார், சார் கல்யாணம் முன்னாடி வரைக்கும் நான் ஒரு 50 கிலோ 60 கிலோ மெயின்டைன் பண்ணியிருந்தேன் சார், கல்யாணம் ஆச்சு என்ன ஆச்சு 90 கிலோ ஆயிட்டேன். அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க, ஒய்ஃப் நல்லா உழைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நல்லா ஆக்கி நல்லா போட்டிருக்காங்க, நிறைய சாப்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு, தூங்கியிருக்கார். வித்தின் கல்யாணம் ஆகி 1 இயர்ல 40 கிலோ ஏறி இருக்கு அப்படின்னா பாத்துங்க என்ன உழைப்பு நடந்திருக்குன்னு. அப்போ நேற்று இருந்தது மாதிரி இன்னைக்கு இல்லையே. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா, உங்க கல்யாணம் ஆயிருந்தீங்கன்னா கல்யாண ஆல்பத்தை எடுத்து பாருங்க, இன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்து பக்கத்துல வச்சு பாருங்க, கல்யாண பாத்துல எப்படி இருந்திருக்கீங்கன்னு. அப்படி இன்னும் கொஞ்சம் டவுட்டா இருந்ததுன்னா அந்த ஸ்கூல் போட்டோஸ்லாம் எடுத்து கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு தெரியும் நேற்று இருந்த நாம் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. ஸோ அப்படின்னும் பொழுது இந்த சரீரத்தின் தன்மை எப்படின்னா, உற்று பார்க்கின்ற ஞானிகள் அனைவருக்குமே தெரியுது, இந்த சரீரமானது நித்தியம் மாறிக்கொண்டிருக்கின்றது. என்ன சொல்றாங்க, நித்தியம் எதை நோக்கி செல்லிக் கொண்டிருக்கிறது, இது அதனுடைய வயதை எட்டி நோக்கி அதனுடைய அழிவை தேடிக்கொண்டே செல்கின்றது. ஓகே, இன்னைக்கு அந்த தலையில இருக்கிற ஒயிட் முடிய மறைக்கிறதுக்கு எத்தனை லட்சம் பிசினஸ், கோடியா பிசினஸ். அதுக்கு இன்னைக்கு அந்த தலையில இருக்கிற அந்த ஒயிட் முடிய மறைக்கிறதுக்கு உடம்பு என்ன நம்மள்ட்ட சொல்ல வருது அப்படின்னா, டேய் உனக்கு வயசாயிடுச்சுடா பாரு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதான் வெல்ல முடி. நம்ம என்ன சொல்றோமா, அதெல்லாம் கிடையாது, உன்னெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, நான் உன்னை கருப்பாக்கி காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், தலையில கண்டதையும் அடிச்சு அதை கருப்பாக்கி விட்டுறோம்.
ஓகே, கருப்பாயிட்டு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஆஹா பார் எனக்கு பழையபடி இளமை வந்து விட்டது பார் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஜில் ஜில்னு உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு 3 நாள் ஆனவொடனே பாத்தீங்கன்னா தலைக்கு கீழே அந்த இந்த தலையை ஒட்டினகிற முடியெல்லாம் லைட்டா ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஒரு இருக்கும், அதுக்கு மேல இருக்கிற முடியெல்லாம் ஒயிட்டா இருக்கும். உடனே ஓடணும். ஒரு 2 நாள் ஏமாந்துட்டாங்கன்னு வச்சுங்க, கீழ் லேயர் எல்லாம் ஒயிட்டா இருக்கும், மேல ஒரு பிளாக் லேயர் தனியா நிக்கும், சும்மா ஈஸ்மன் கலர்ல. அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்ல தனித்தனியா லேயர் லேயரா நிக்கும். நம்ம சொல்ற பேச்சு கேட்காது. நீங்க தானே இந்த ஓனருக்கு, இந்த பாடிக்கு ஓனர். தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அவங்க அவங்க உங்க உங்க ஹேர் ஜெனரேஷன் சிஸ்டத்துக்கிட்ட, சாரி ஐ கேனாட் அக்செப்ட் திஸ் ஒயிட் ஹேர், ப்ளீஸ் ஸ்டாப் இட் டுடே. பிரெயின் கிட்ட சொல்லுங்க. சரி கேக்குதா பார்க்கலாம். இல்ல எதுகிட்ட சொல்லணுமோ அதுகிட்ட சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லைன் எல்லாம் புரிஞ்சுங்க. இல்லாததுக்கு இருப்பு என்பது எப்போதுமே கிடையாது அப்படின்றார். இதுக்கு அர்த்தம் அப்படி சொல்றாங்கன்னா, நமக்கு இருப்பதாக தோன்றுகின்றது. என்ன இருப்பதாக தோன்றுகின்றது அப்படின்னா, இந்த சரீரம் இருப்பதாக தோன்றுகின்றது. இந்த சரீரத்தில் நாம் எப்பொழுதும் பெர்மனண்டா உட்கார்ந்துன்ற மாதிரி ஒரு தோற்றம் தோன்றிக் கொண்டிருக்கிறது. இந்த சரீரத்தில் நாம் எப்பொழுதுமே வாழ்ந்து விடுவோம் என்று தோன்றுகின்றது. இந்த சரீரத்தை ஊற்றி நாம் பலவிதமான காரியங்கள் செய்து விடுவோம் என்று தோன்றுகிறது. இந்த சரீரத்தில் நாம் எப்பொழுதும் நித்தியமான இன்பத்தை அனுபவித்துக் கொண்டோம் என்று தோன்றுகின்றது. இந்த சரீரத்தில் சில சமயம் வாழ்க்கை எப்படா முடியும்ன்ற மாதிரி தோணிட்டு இருக்கு. ஆனாலும் நீங்கள் எப்படி நினைத்தாலும் என்னது, இந்த சரீரமானது மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதற்கு ஒரு காலம் இருக்கின்றதா. என்ன காலம்? அந்த சரீரம் இல்லாத காலம் என்று ஒன்று இருக்கிறது. அப்புறம் சரீரம் தோன்றி இருந்த ஒரு காலம் இருக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த சரீரம் மறுபடியும் மறைந்த காலம் என்ற ஒரு காலம் இருக்கின்றது. சில போட்டோஸ்லாம் சில வீட்டுக்கெல்லாம் போனா ஒரு அப்பா போட்டோ தாத்தா போட்டோ போட்டிருப்பாங்க. போட்டு ராவ் பகதூர் சாஸ்திரி, தோற்றம் 1920, மறைவு ஓகே 2000 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன, 80 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப 1920க்கு முன்ன 1919 எங்க இருந்தார்? அவர் இல்ல. 2000க்கு அப்புறம் எங்க போனார்? இல்ல. அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சரீரமானது தோன்றியது, மாறியது. வயிற்றுல இருக்கும்போது அந்த கர்ப்பிணிகளோட இந்த லேப் ஸ்கேன் அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 30 நாள் ஸ்கேன், 60 நாள் ஸ்கேன், 90 நாள் ஸ்கேன் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு பொட்டு மாதிரி இருக்கும். அந்த பொட்டு நல்லா 4 மாசத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஜின்னு வளர்ந்துருக்கும். 9 மாசத்துல நல்லா நல்லா பெருசாகி வெளியில வரும். அப்புறம் 1 வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லா கடகடன் வளர்ந்து நிற்கும். ஸோ அப்படின்னும் பொழுது இந்த மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. மனிதா, இதை ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கின்றாய்? அப்போ இந்த சரீரம் என்ன? இது அழியக்கூடியது. அப்ப இல்லாததுக்கு இருப்பு என்பது என்றைக்குமே கிடையாது. இது வந்து this is a universal principle which is applicable to everything. அதாவது எல்லாத்துக்கும் உண்டு இந்த யூனிவர்சல் பிரின்சிபல். இந்த உலகம் இந்த உள்ள வந்துட்டீங்கன்னா, அந்த டொமைன் உள்ள போட்டு லீலா விபூதி உலகம் அப்படின்னு உள்ள வந்துட்டீங்கன்னா, மாடா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, அதுவும் நம்ம சித்தா இருந்தா சரி, ஓகே, கல் அப்படியேதான் இருக்குது, அது ஒன்றும் மாற்றம் அடையிறது இல்லை. ஓகே, இது உள்ள வந்து விட்டென்றால் இதை இல்லாதது என்றே கருதுகின்றனர். என்னது இது? என்ன சொல்றாங்க? இல்லாதது என்றே கருதுகின்றனர் அப்படின்றாங்க. சரியா? அப்போ இல்லாததுக்கு என்றும் இருப்பது. இது ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி கிருஷ்ணன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீஷ்மர் முதலிய உறவினர்களின் உடலின் அழிவை பற்றி நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய், தேவையில்லை அப்படின்றார். ஏனென்றால் அவர்கள் உடலும் ஒரு காலத்தில் இல்லை, நீயே கொன்று போடாவிட்டாலும் அவர்கள் உடல் ஒரு நாள் சரிந்து மாய்ந்து போகும் அப்படின்றார். அப்போ அவரை கொல்வதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம். இதான் பெர்ஸ்பெக்டிவ். உங்களுக்கு புரிஞ்சுது அந்த பெர்ஸ்பெக்டிவ்? அந்த சரீரம் அழிவு என்பது அந்த சரீரத்துக்கு மட்டுமே உண்டு. ஓகே, இது வந்து அசதஹ அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம். ஓகே, அதே சமயம் இதே பிரின்சிபல்ல அடுத்த பிரின்சிபல் என்ன சொல்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா, உபயோரதி திருஷ்டாத்த தவயோத்சவஸ் சர்பிஹி அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இதுல பரமாத்மா தத்துவத்தை சொல்றாங்க. சத இல்லாமை என்பது இல்லை அப்படின்னா, இருக்கின்ற பொருளுக்கு இல்லாமை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பரமாத்மா தத்துவின் சொரூபமான இருக்கிறது வந்து அது என்றைக்குமே இல்லாமல் போவதில்லை, எந்த காரணத்திலும் மாறுபடுவதே இல்லை, எப்பொழுதும் ஒரே சீராக இருக்கின்றது, இது துண்டுபடாதது, விகாரப்படாதது. ஓகே, அதனால் அப்படி வருந்துவது உசிதமில்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆத்மா இருக்கின்றதே, இந்த ஆத்மாவானது
என்றும் அழியக்கூடிய வஸ்து ஒன்று. இந்த ஆத்மா இல்லாத காலம் என்று ஒன்று இருந்ததே இல்லை. 1920க்கு முன்னாடி இருந்துச்சு, 1920ல இருந்து 2000 வரைக்கும் இருந்துச்சு, 2000ல இருந்து அப்பவும் இருக்குது. என்ன நடுத்துல ஒரு சரீரம் எடுத்து கொஞ்சம் பேர் கூட விசாரிச்சு விளையாடிச்சு வாழ்க்கையை ஓட்டுச்சு, அதுக்கப்புறம் இந்த சரீரத்தை விட்டு வேற சரீரத்துக்கு போயிருக்கு. அப்போ இருக்கின்ற வஸ்துவான இந்த ஆத்மாவுக்கு எப்பொழுதும் இல்லாதது என்பதே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம பார்வையை மாத்தணும். கீதையில உள்ள கிளாஸுக்கு வந்துக்கிறீங்களா? வெரி குட், வெல் டன். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் டு வியூ அவர் லைஃப். ஓகே, வியூ அவர் லைஃப், இது வந்து ஃபர்ஸ்ட் பிலாசபி தான். வியூ அவர் லைஃப் எப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையை நாம் எப்படி பார்க்கின்றோம் அப்படி என்றால் இருப்பதுக்காகவும் இல்லாததாகவும் பார்க்கின்றோம். எது நித்தியமாக இருப்பது, எது நித்தியமாக இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் ரூபமாக வருகின்ற இந்த ஆத்மாவானது எப்பொழுதும் நித்தியமாக இருப்பது. உங்களுக்கு புரிஞ்சுச்சா இந்த கான்செப்ட்? அடுத்தது இல்லாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சரீரம் நிலையில்லாதது, இது உருவமா ஏற்பட்டு வரக்கூடியது, இன்றில்லாவற்றிலும் நாளை அழியக்கூடியது. இது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்றார். அப்போ இரண்டையும் தத்துவமறிந்த ஞானிகள் ஆராய்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டாங்களாம். என்ன வந்துட்டாங்க? தத்துவமறிந்த ஞானிகள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. என்ன தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா,